மார்ச் 4 பொதுக்காலம் 8ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 28 முதல் 31 வரை. பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வை பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இழப்பு என்பது நம் கிறிஸ்தவம் புதிய பொருள் ஒன்றை கொடுக்கின்றது. இழத்தல் என்பது நம்மில் ஒரு வெற்றிடம். ஆனால் கிறிஸ்துவின் போதனைகளின்படி இவை உணர்வதெல்லாம் முற்றிலும் வித்தியாசமானவை. இழத்தல் அல்லது விட்டுவிடுதல் நமக்கு மேலும் பல்வேறு செல்வங்களை கொண்டு வரும் என்ற கருத்தை பல இடங்களில் காணலாம். விட்டு கொடுத்தவர் எவரும் கெட்டதும் இல்லை, கெட்டவர் எவரும் விட்டு கொடுத்ததும் இல்லை. விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் என்பது கிறிஸ்தவம் தரும் செய்தி. ஆம், கோதுமை மணி மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கின்றார். கிறிஸ்துவின் பணிக்காக அல்லது அவரின் சாயலாக படைக்கப்பட்ட அவரை சார்ந்து வாழும் மனிதனுக்காக செய்யும் அனைத்தும், தான தர்மங்களால் இழக்கும் அனைத்தும் பல்வேறு விதங்களில் பல நன்மைகளாக இவ்வுலகிலும் மறு உலகிலும் பெறுவீர்கள் என்று கூறுகின்றது நற்செய்தி வாசகம். எதையும் இழந்து போவதில்லை. பேதுருவின் சந்தேகத்திற்கு இயேசு இந்த விளக்கத்தை கொடுத்ததன் மூலம் கிறிஸ்தவத்தின் தன்மை மேலும் உறுதி பெறுகின்றது. எனவே விட்டு கொடுப்போம், இழப்போம், நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இனிது வாழ்வோம். வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமேன்.